ओम शांति 14/5/2024 बापदादा मधुबन मुरली 14/5/2024 बापदादा मधुबन मुरली। मीठे बच्चे आत्मा अभिमानी बनो, मैं आत्मा हूँ शरीर नहीं, ये है पहले पाठ। यही पाठ सबको अच्छी तरह पढ़ाओ। இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகுங்கள். நான் ஆத்மாவின் சரீரம் அல்ல. இதுதான் முதல் பாடமாகும். இதே பாடத்தை அனைவருக்கும் நல்ல முறையில் கற்பியுங்கள். प्रश्न, ज्ञान सुनाने का तरीका क्या है? किस विधि से ज्ञान सुनाना है? ஞானம் கூறுவதற்கான முறை என்ன? எந்த விதியுடன் ஞானம் கூற முடியும்? उत्तर, ज्ञान की बातें बड़ी खुशी खुशी से सुनाओ, लाचारी से नहीं। तुम महात्मा हैं, बैठकर ज्ञान की चर्चा करो, ज्ञान का मनन चिंतन करो, फिर किसी को सुनाओ। आपने को आत्मा समझ फिर आत्मा को सुनाएंगे तो सुनने वालों को भी खुशी होंगे। ஞானத்தின் விஷயங்கள் மிகவும் சந்தோஷமாக கூறுங்கள், வேண்டா வெறுப்புடன் கூறாதீர்கள். நீங்கள் உங்களுக்குள் அமர்ந்து ஞான விவாதம் செய்யுங்கள், ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள். பின்னர் அனைவருக்கும் கூறுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பின் ஆத்மாவிற்கு கூறினீர்கள் என்றால் கேட்பவர்களுக்கும் குஷி ஏற்படும். ओम शांति। बाप कहते हैं आत्मा अभिमानी व देह अभिमानी हो बैठो, क्योंकि आत्मा ही अच्छे व बुरे संस्कार भरे। सबका आधार आत्मा पर होता है। आत्मा कहीं ही पतित कहा जाते हैं, पतित आत्मा कहा जाता है तो जरूर जीव आत्मा ही होंगे। आत्मा शरीर के साथ होगी। पहले बात कहते हैं आत्मा बैठकर सुनो बैठो। ஞானத்தின் விஷயங்கள் மிகவும் சந்தோஷமாக பாபா சொல்கிறார். ஆத்மா அபிமானி அல்லது தேக அபிமானியாக ஆகி அமருங்கள். தந்தை கூறுகிறார், ஏனெனில் ஆத்மாவிற்கு தான் நல்லது அல்லது தீய சமஸ்காரங்கள் நிரப்புகின்றன. எல்லாவற்றின் பிரபாவம் மீதும் ஏற்படுகிறது. ஆத்மா தான் பதீத்தமானது என்று கூறப்படுகிறது, ஆத்மா என்று கூறப்படுகிறது. எனவே அவசியம் ஜீவ ஆத்மா தான் இருக்கும், ஆத்மா சரீரத்தில் தான் இருக்கும். முதலாக விஷயம் ஆத்மா ஆகி அமருங்கள் என்று கூற வேண்டும். பாபா கூறுகிறார், अपने को शरीर नहीं आत्मा समझो, आत्मा ही इन ऑर्गन्स द्वारा चलाती है। घड़ी घड़ी अपने को आत्मा समझने से परमात्मा याद आएगा। अगर देह याद आएंगे तो बाप याद आएंगे। इसलिए बाप कहते हैं आत्मा अभिमानी बनो। बाप पढ़ा रहे हैं यह है पहले पाठ। तुम आत्मा अविनाशी हो, शरीर विनाशी हैं, हम आत्मा हैं। ये पहले शब्द याद नहीं करेंगे तो बच्चे कच्चे पड़ जाएंगे। मैं आत्मा हूँ शरीर नहीं हूँ, ये शब्द इस समय बाप पढ़ाते हैं. நான் சரீரம் அல்ல, ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள். ஆத்மா தான் இந்த உறுப்புகள் மூலமாக இயங்குகிறது. அடிக்கடி தன்னை ஆத்மா என்று உணர்வதால் ஆத்மா நினைவுக்கு வருவார். தேகம் நினைவிற்கு வந்தால் தேகத்தின் தந்தை நினைவுக்கு வருவார். என்னை ஆத்மா அபிமானியாங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை படிப்பிக்கிறார். இது முதல் பாடமாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் அவினாஷியாவீர்கள். சரீரம் அழியக்கூடியது. நான் ஆத்மாவேன் என்ற முதல் வார்த்தையை நினைவு செய்யவில்லை என்றால் அரைக்குறையாக இருந்து விடுவீர்கள். நான் ஆத்மாவேன் சரீரம் அல்ல என்ற இந்த வார்த்தை இச்சமயம் தந்தை படிப்பிக்கிறார். இந்த விஷயம் बाप कहते हैं ये पहले पाठ है, तुम आत्मा अभिमानी शरीर विनाशी। आगे कोई भी ये पढ़ा नहीं सकते। बाप आए हैं आत्मा अभिमानी बनाकर ज्ञान देने के लिए। पहले देते हैं मैं आत्मा ये पतित हूँ, क्योंकि ये है पुरानी शरीर। प्रदर्शनी में तुम बच्चे बहुतों को समझाते हो, प्रश्न उत्तर करते हो, तो जब दिन के समय रेस्ट मिलती हैं उस समय आपस में मिलना है, समाचार पूछना चाहिए। कितने क्या क्या प्रश्न पूछे हैं, हमने क्या क्या समझा है, फिर उनको समझाना है। फिर उस पर ऐसा ही नहीं ऐसा समझाना चाहिए। समझाने की युक्ति सबसे अच्छी होनी चाहिए। मूल बातें अपने को आत्मा समझते हो या देह, दो बाप की सबसे ज़रूर है. பாபா சொல்கிறார், நான் ஆத்மாவின் சரீரம் அல்ல என்ற வார்த்தையை இச்சமயம் தந்தை படிப்பிக்கிறார். இதற்கு முன்பு இந்த விஷயத்தை யாரும் கற்பித்திருக்கவில்லை. தந்தை வரும்போது தான் இந்த அபிமானம் ஆக்கி ஞானம் கற்பிக்கிறார். பத்திதமாக உள்ள என்று முதல் ஞானம் அளிக்கிறார். ஏனெனில் இதுவும் பழைய உலகம். கண்காட்சியில் கூட குழந்தைகளாக நீங்கள் அனைவருக்கு புரிய வைக்கிறீர்கள். இந்த புரிய வைப்பதற்காக யுக்தி அனைவருக்கும் ஒன்று போல இருக்காது. அடிப்படை விஷயமானது தன்னை ஆத்மா என்று உணர்கிறீர்களா இல்லை தேகம் என்றா, இரண்டு தந்தையும் அனைவருக்கும் அவசியம் இருக்கிறார்கள் என்று புரிய வைக்க வேண்டும். समझाने की युक्ति सबसे अच्छी होनी चाहिए. भूल बात है अपने को आत्मा समझो ये देह.
अभी बाबा कहते हैं जब तुम इस किसी को समझाते हो, जो जो प्रश्न पूछते हो उस पर आपस में चाहिए बैठना चाहिए। होशियार है उनके ही बैठेंगे। तुमको टाइम मिलता है दिन पर समय, ऐसा नहीं कि भोजन खाते हैं इसलिए नींद नशा आ जाए। जो वक्त बहुत खाना खाते हैं उनको नींद का आलस्य आता है। दिन में क्लास करना चाहिए। फलाने ने नहीं ये पूछा है, हमने ये क्लास रिस्पॉन्स किया है, ये प्रश्न के भिन्न भिन्न पूछे हैं, उनका रिस्पॉन्स भी चाहिए। எல்லைக்குட்பட்ட தந்தையை பொதுவாக இருக்கிறார். இங்கு உங்களுடைய எல்லை இல்லாத தந்தை கிடைத்துள்ளார். அவர் ஆத்மக்களாகி நமக்கு வந்து புரிய வைக்கிறார். அவர் ஒருவர் தான் தந்தையும் அவர் ஆசிரியருமாக இருக்கிறார். இந்த அடிப்படை விஷயம் தன்னை ஆத்மா என்று உணர்கிறீர்களா, தேகம் என்று உணர்கள். தந்தை இரண்டு தந்தையும் அனைவரும் அவசியம் இருக்கிறார்கள். யாரெல்லாம் தேகதாரிகளோ அவர்களுக்கு லௌகிக்கு தந்தையும் இருக்கிறார். நீங்கள் எல்லோருக்கும் புரிய வைக்க இருக்கிறீர்கள் என்றால் என்னவெல்லாம் உங்களிடம் கேள்வி கேட்கிறார்களோ அது பற்றி தங்களுக்குள் அமர்ந்து கலந்துரையாடல் செய்ய வேண்டும். புத்திசாலியாக இருப்பவர்கள் கூட அமர வேண்டும். உங்களுக்கு பகலில் நேரம் கிடைக்கிறது. அப்படி இன்றி உணவு உட்கொண்ட பின் உறக்கத்தின் போதை ஏற்படுவதல்ல. யார் அதிகமாக உணவு உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உறக்கத்தின் சோம்பல் இருக்கிறது. பகலில் வகுப்பு நடத்தி கொள்ள வேண்டும். இன்னார் இந்த கேள்வி கேட்டார், நாம் இதுபோல பதிலளித்தோம். கேள்விகளுக்கோ விதவிதமாக கேட்பார்கள். அவர்களுக்கு தேவையான சரியான பதில் கொடுக்க வேண்டும். எனவே தன்னை பார்க்க வேண்டும். அவர்களை கவரும் விதத்தில் கூறினோமா அல்லது திருப்தி ஆக்கினோமா, இல்லாவிட்டால் திருத்தங்களை எடுத்து வர வேண்டும். யார் புத்திசாலியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அமர வேண்டும். இப்படி இன்றி உணவு உட்கொண்ட உடனே சீக்கிரம் தூக்கம் வந்து விடுகிறது. நல்லது. பாபா சொல்கிறார், हमने देखना चाहिए कि अपने को काशिश में लाए है, सेटिस्फाई हुआ है कि नहीं, ये तो हो करेक्शन मिलता है। जो होशियार हैं उनको ही बैठना चाहिए। ऐसा नहीं खाना खाया आदि में और बहुतों को ये कर दिया। तुम बच्चे को अतः खुशी होना चाहिए। ब्राह्मण बनने की बड़ी खुशी होना चाहिए। ब्राह्मण बनते ही हैं तब है जब उनको खुशी मिलती है। देवताओं को खुशी है कि नहीं, क्योंकि उनको पास धन पहले आदि सब है, तो उन्हों के लिए खुशी ही काफ़ी है। खुशी में खाना भी बहुत थोड़ा है, सूक्ष्म खाएंगे, ये भी एक फ़ायदा है। जास्ती खाने वाले को जास्ती नींद आएगी। जिसको नींद का नशा होगा वह किसी का समझा नहीं सकेंगे। जैसा लाचार, ये ज्ञान की भी ऐसे ही बड़ी खुशी है। सुनानी चाहिए, समझाने की बहुत सारे जो बात सही होना चाहिए। இப்போது பாபா கூறுகிறார், குழந்தைகளாக உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பிராமணர் ஆவதில் மிகுந்த குஷி உள்ளது. பிராமணர் ஆவது என்றால் அவர்களுக்கு குஷி கிடைக்கும். தேவதைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? ஏனெனில் அவர்களிடம் செல்வம், அரண்மனை ஆகியவை அனைத்துமே இருக்கிறது. எனவே அவர்களுக்கு குஷியே போதுமானது. குஷியில் உணவு கூட மிகவும் குறைவாக உட்கொள்வார்கள். இதுவும் ஒரு நியமமாகும். அதிகமாக உணவு உட்கொள்பவர்களுக்கு அதிகமாக உறக்கம் வரும். யாருக்கு தூக்கத்தின் போதை இருக்குமோ அவர்களால் எவருக்கும் புரிய வைக்க முடியாது. வலுக்கட்டாயமாக விளக்க முன்படுவார்கள். இந்த ஞானத்தின் விஷயங்களும் மிகுந்த குஷியுடன் கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும். புரிய வைப்பதும் சுலபமாக இருக்கும் என்று பாபா கூறுகிறார். मूल बात है, बाप की परिचय देना। ब्रह्मा को भी कोई भी जानते नहीं। प्रजापिता ब्रह्मा हैं, ढेर के ढेर प्रजा है। ये प्रजापिता ब्रह्मा कैसा होगा, इस पर बहुत अच्छी रीति समझाना है। बाप ने समझाया है, इनको बहुत जन्मों का अंत में वानप्रस्थ अवस्था में मैं प्रवेश करता हूँ, नहीं तो रथ कहाँ से आएगा। रथ गाया हुआ है कि शिव बाबा के लिए। रथ में कैसे आते हैं उसके लिए पूछते हैं। रथ तो जरूर चाहिए। कृष्ण तो हो ना सके तो जरूर ब्रह्मा द्वारा समझाएंगे, ऊपर से तो नहीं आएंगे। ब्रह्मा कहाँ से आया है? बाप ने सुनाया है कि इनमें प्रवेश करता हूँ। जिसने 84 जन्म पूरे किए हैं ये खुद नहीं जानते हैं, मैं सुनाता हूँ। कृष्ण को तो रथ ही है दरकार, कृष्ण को तो रथ दरकार ही नहीं। कृष्ण कहते हैं फिर तो भागीरथ गुम हो जाएंगे। कृष्ण को तो भागीरथ नहीं कहा जाता है, उनको तो पहले जन्म है प्रिंस। तो बच्चों को अंदर में ये विचार सागर मंथन करना चाहिए। ये तो बच्चे जानते हैं, वह बातों में तो नहीं है, शास्त्रों में लिख दी हैं। बाकी ये तो ठीक है, विचार सागर मंथन किया है तो वह कलश लक्ष्मी का दिया है, उनके लिए और भी अमृत पिलाए है, यह स्वर्ग का गेट खुले। परंतु परमपिता परमात्मा को तो विचार सागर मंथन करने की दरकार ही नहीं, वे तो बीज रूप है. மூல விஷயம் தந்தையின் விஷயமாகும்.
பிரம்மாவை யாருக்குமே தெரியாது. பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார், ஏராளமான பிரஜைகளும் இருக்கிறார்கள். இவர் எப்படி பிரஜாபிதா ஆவார் என்பது பற்றி மிகவும் நல்ல முறையில் விளக்க வேண்டும். இவரது அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தின் கடைசியில் வானப்பிரஸ்த நிலையில் நான் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். இல்லாவிட்டால் ரதம் எங்கிருந்து வரும்? சிவபாபாவிற்கு ரதமே பாடப்பட்டுள்ளது. ரதத்தில் எப்படி வருகிறார் என்பதும் குழப்பமுகிறார்கள். ரதமும் அவசியம் வேண்டும், கிருஷ்ணராக இருக்க முடியாது. எனவே அவசியம் பிரஜாபிதா பிரம்மா புரிய வைக்கிறார். பிரம்மா மூலமாக புரிய வைக்கிறார். மேலிருந்தபடியே ஒன்றும் பேச மாட்டார். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்துள்ளார்களோ அவருக்குள் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறி வருகிறார். அவருக்கு அது பற்றி தெரியாது. நான் கூறுகிறேன், கிருஷ்ணருக்கு ரதத்தின் அவசியம் கிடையாது. கிருஷ்ணர் என்று கூறுவதால் பகீரதன் என்று மறைந்து போய்விடுவார். கிருஷ்ணரை பகீரதன் என்று கூறப்படுவதில்லை. அவருடைய முதல் பிறவி இளவரசனுடையதாகும். எனவே குழந்தைகள் உள்ளுக்குள் ஞானம் மனனம் செய்ய வேண்டும். சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கும் விஷயம் அல்ல, குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். மற்றபடி ஞானம் கடைந்து கலசம் லட்சுமிக்கு அளிக்கப்பட்டது என்ற விஷயமும் சரிதான். அவர் பின் மற்றவர்களுக்கு அமிர்தம் பருக செய்தார். அப்போதுதான் சுவர்க்க வாசல் திறக்கும். ஆனால் பிரஜாபிதா பிரம்மாவுக்கு ஞான மனனம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே விதைரூபம் ஆவார். அவரிடம் ஞானம் உள்ளது. वह दरकार नहीं, वह बीज रूप है, उनके नॉलेज है, वही जानते हैं, तुम भी जानते हो। अभी ही अच्छी रीति समझाना है, ज़रूर है। समझाने बगैर देवता का पद कैसे मिलेगा? बाप समझाते हैं आत्माओं को रिफ्रेश करने के लिए, बाकी तो कुछ भी जानते नहीं। बाप आकर समझाते हैं, अभी तुम्हारा लंगर भक्ति मार्ग से उठा, अब ज्ञान मार्ग में चला गया। बाप कहते हैं, मैं तुमको जो ज्ञान सुनाता हूँ वह प्रलय हो जाता है। இப்போது பாபா புரிய வைக்கிறார். அவரும் விதை ரூபத்தில் இருக்கிறார். அவரிடம் ஞானம் உள்ளது. அவரும் அறிந்திருக்கிறார். நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். இப்போது இவற்றை நல்ல முறையில் புரிய வைப்பது அவசியமாகும். புரிந்து கொள்ளாமல் தேவதா பதவியை எப்படி அறிவார்கள்? ஆத்மாக்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதற்காக தந்தை புரிய வைக்கிறார். மற்றவர்களோ ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். தந்தை வந்து புரிய வைக்கிறார். இப்பொழுது உள்ளது நங்கூரம் பக்தி மரத்தினுடைய விலகிவிட்டது. இப்போது ஞான மார்க்கத்தில் சென்றுள்ளது. நான் உங்களுக்கு அளிக்கும் ஞானம் மறைந்து போய்விடுகிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். ஒருவர் நிராகார தந்தை, மற்றொரு சாகார தந்தை புரிய வைப்பது நன்றாக இருக்கிறது. ஆனால் மாயை எப்பேற்பட்டது என்றால் கவர்ச்சியில் எடுத்து வந்து அழுக்காக ஆக்கிவிடுகிறது. பத்தித்தம் ஆக்கிவிடுகிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் இப்போது தந்தை கூறுகிறார், ஏக है निराकार, दूसरा है साकारी बाप। समझाते हैं बहुत अच्छा जाते हैं, परंतु माया ऐसी है जो कशिश कर गंदी कर लेती है, पतित बना देती है। बाप कहते हैं, बच्चे तुम कामचिता पर बैठ, एकदम कब्रिस्तान में जाके गिर पड़े हो, फिर यही फरिस्तान होगी जरूर। आधा कल्प फरिस्तान चलता है, फिर आधा कल्प कब्रिस्तान चलता है। अभी सब कब्रिस्तान में होना है। सीढ़ी पर भी है, अच्छी रीति समझाना चाहिए। ये भी पतित राजी हैं, इसको विनाश जरूर होना है। इस धरनी पर अभी कब्रिस्तान है, फिर यही धरनी चेंज हो जाएगी, अर्थात आयरन एजड से गोल्डन एज दुनिया होगी। फिर 2 कला कम हो जाएगी। तत्वों में भी कला कम होती जाती है, तो फिर उपरदाई मचाते हैं। तुम अभी सभी को अच्छी रीति समझा हो। अगर नहीं समझा सकते तो गोया कोड़ी मिसाल, कोई भी वैल्यू नहीं। यह वैल्यू तो बाप बतलाते हैं, गाया भी जाता है। हीरा जैसा जन्म तुम भी पहले बाप को ही नहीं जानते थे। தந்தை புரிய வைக்கிறார். ஒரு நிராகார தந்தை, மற்றொரு சாகார தந்தை புரிய வைப்பதும் நன்றாக இருக்கிறது. ஆனால் மாயை எப்பேற்பட்டது என்றால் கவர்ச்சியில் எடுத்து வந்து அழுக்காக ஆக்கிவிடுகிறது, பத்தித்தமாக ஆக்கிவிடுகிறது. குழந்தைகளே, நீங்கள் காமசிதையில் ஏறி முற்றிலும் சுடுகாட்டில் வந்து விடுவீர்கள் என்று தந்தை புரிவிக்கிறார். நீங்கள் இங்குதான் அவசியம் பரிஸ்தான் சொர்க்கமாக வரும். அரைக்கல்பம் பரிஸ்தானாக இருக்கும், பின் அரைக்கல்பம் சுடுகாடு கல்பம் கபிரிஸ்தான் சுடுகாடாக இருக்கும். இப்போது அனைவரும் சுடுகாட்டுக்கு போய் சேர வேண்டி உள்ளது. ஏணிப்படி மீது நல்ல முறையில் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இது இருப்பதே பதீத ராஜ்யமாக. இது அவசியம் அழியப் போகிறது. இந்த பூமியில் இப்போது சுடுகாடு உள்ளது. பிறகு இதே பூமியில் மாற்றம் ஏற்படும். அதாவது இரும்பு யுகத்திலிருந்து தங்க யுகமாக மாறிவிடும். பிறகு 2 கலை குறைந்துவிடும். தத்துவங்களின் கலைகளும் கூட குறைந்து கொண்டே செல்கிறது. உபதிரவங்களும் உண்டாகிறது. நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் விளக்குகிறீர்கள். புரிந்து கொள்வதில்லை என்றால் சோழிக்கு சமம். எந்த மதிப்பும் கிடையாது. இந்த மதிப்பு தந்தை வந்து கூறுகிறார். வைரம் போன்ற பிறவி என்று பாடப்பட்டுள்ளது. நீங்கள் கூட முதலில் தந்தையை அறியாமல் இருந்தீர்கள். நீங்கள் சோழி போல இருந்தீர்கள். இப்போது தந்தை வந்து வைரம் போல ஆக்குகிறார். பின் சோழி போல ஏன் ஆகிவிடுவீர்கள்? நீங்கள் ஈஸ்வரிய புதல்வர்கள்.
புதல்வர்கள் ஆவீர்கள் அல்லவா? बाबा पूरी विग्रार तुम भी पहले बाप के नहीं जानते थे, तुम कोड़ी जैसे थे। अभी बाप आकर हीरा जैसा बनाए, हम बाप से ही हीरा जैसा जन्म मिलता है, फिर कोड़ी जैसा ही क्यों बन पड़े हो? तुम ईश्वरीय संतान हो। गायन भी है आत्मा परमात्मा से अलग बहुकल। जब वहाँ शांतिधाम में है तो उस मिलन को कोई भी फायदा नहीं होता। वहाँ तो सिर्फ पवित्रता का, शांति का स्थान रहता है। यहाँ तो तुम जीव आत्मा हो और परमात्मा बाप को उनका शरीर अपना नहीं ही है। ये वह शरीर धारण कर तुम बच्चों को पढ़ाते हैं। तुम बाप को ही जानते हो और कहते हो बाबा। हम कहेंगे हो बेटा, लौकिक बाप भी कहेंगे ना, हे बाल बच्चे आओ तो तुमको टोली खिलाऊं। जट समझ जाएंगे ये बाप भी कहते हैं बच्चे आओ तो बच्चे तुमको वैकुंठ का मालिक बनाओ, तो जरूर सब भागेंगे। पुकारते भी हैं हम पे पतितों का पावन बनाकर पावन दुनिया में विश्व का मालिक बनाने आओ। अब निश्चय है तो मानना चाहिए। बुलाए भी हैं बच्चे ने, हम आते हैं बच्चे के लिए। बच्चे को भी कहते हैं तुमने बुलाया, अब मैं आया हूँ। पतित पावन भी बाप को ही कहते हैं। गंगा आदि पानी का तुम पावन नहीं बना सकेंगे। நீங்கள் ஈஸ்வரி புதல்வர்கள் ஆவீர்கள். ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா வெகு காலம் பிரிந்திருந்தார்கள் என்று பாடல் கூட உள்ளது. அங்கு சாந்திதாமத்தில் இருக்கும்போது இந்த சந்திப்பில் எந்த நன்மையும் இல்லை. அதுவும் தூய்மை மற்றும் அமைதியினிடம் மட்டுமே இருந்தது. இங்கோ நீங்கள் ஜீவாத்மாக்கள் ஆவீர்கள் மற்றும் பரமாத்மா தந்தை தனக்கென்ற சரீரம் இல்லை. அவர் சரீரத்தை தாரணம் செய்து குழந்தைகளாக உங்களுக்கு படிப்பிக்கிறார். நீங்கள் தந்தையை அறிந்து உள்ளீர்கள் மற்றும் பாபா என்னது என்று கூறுகிறீர்கள். தந்தை ஓ மகனே என்று கூறுவார். லௌகிக்க தந்தை கூட குழந்தை குட்டிகளே வாருங்கள், நான் உங்களுக்கு தின்பண்டம் கொடுக்கிறேன் என்று கூறுவார். உடனே எல்லோரும் ஓடுவார்கள். இந்த தந்தையும் கூட கூறுகிறார், குழந்தைகளை வாருங்கள், நான் உங்களை வைகுண்டத்திற்கு எஜமானாக ஆக்குகிறேன் என்றால் அவசியம் எல்லோரும் ஓடி வருவார்கள். பத்தீத்தர்களாகிய எங்கள் பாவனமே ஆக்குங்கள் என்று பாவன உலகிற்கு எஜமானாக ஆக்க வாருங்கள் என்று கூப்பிடவும் செய்கிறார்கள். இப்போது நிச்சயம் இருக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூப்பிட்டதும் குழந்தைகள் தான், நான் வருவதும் குழந்தைகளுக்காக தான். குழந்தைகளிடம் நான் கூறுகிறேன், நீங்கள் கூப்பிட்டீர்கள், இப்போது நான் வந்துள்ளேன். பத்தீத்த பாவனர் என்று தந்தைக்கு தான் கூறுகிறார்கள் அல்லவா? கங்கை ஆகியவற்றின் தண்ணீரால் நீங்கள் பாவனமாக முடியாது. அரை கல்பம் நீங்கள் தவறாக சென்றிருந்தீர்கள். आधा कल्प तुम पहले चले हो, भगवान को ढूंढते हो तो तुमको, परंतु किसी को भी समझ में नहीं आता था। बाप कहते हैं मैं बच्चे, तो बच्चे को भी उस उल्लास में निकलता चाहिए ये बाबा, परंतु इतना उल्लास से निकलता ही नहीं। इसको देह अभिमान कहा जाता है, ना कि देही अभिमान। तुम अभी बाप के समक्ष बैठे हो। बेहद का बाप को याद करने से बेहद का बादशाही का जरूर याद आएगी। ऐसा बाप को कितना प्यार से रेस्पॉन्स करना चाहिए। बाप तुमको बुलाते हैं, बाप तुमको बुलाने के लिए आए हैं। ड्रामा अनुसार एक मिनट भी आगे पीछे नहीं हो सकता है। सभी कहते हैं वो फादर रहम करो, लिबरेट करो, हम सब रावण की जंजीरों में फंसे हैं, आप हमारा गाइड बनो। तो बाप गाइड भी बनते हैं, सब उनको बुलाते हैं, वो लिबरेटर, वो गॉड फादर, आकर हमारा गाइड बनो, इसको भी साथ ले चलो। अभी तुम संघ पर खड़े हो, बाप संघों पर ही स्थापना कर रहे हैं, सतयुग को स्थापना कर रहे हैं। अभी है कलयुग, करोड़ों मनुष्य हैं। सतयुग में तो सिर्फ थोड़े लोग मनुष्य रहेंगे, तो जरूर विनाश हुआ होगा। वे भी सामने खड़ा है, जिसके लिए गायन है साइंस घमंडी, कितना बुद्धि में अकल निकलता रहता है। वह है यादव संप्रदाय, फिर हिस्ट्री जाकर फिर रिपीट होती हैं। अभी तो सतयुग की हिस्ट्री रिपीट होगी। இப்போது தந்தை கூறுகிறார், பதீதமானவர்களை எங்கள் பாவனமாக்கி பாவன உலகத்திற்கு எங்களை எஜமான ஆக்க வாருங்கள் என்று கூப்பிடும் செய்தீர்கள். இப்போது நிச்சயம் இருக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூப்பிட்டதும் குழந்தைகள் தான், வருவதும் குழந்தைகளுக்காக தான். இப்போது நீங்கள் கூப்பிட்டீர்கள் என்று இப்போது நான் வந்துள்ளேன். பதீத்த பாவனர் என்று தந்தைக்கு தான் கூறுகிறார்கள். கங்கை ஆற்றின் தண்ணீரால் நீங்கள் பாவனமாக முடியாது. அரைக்கல்பம் நீங்கள் தவறாக சென்றீர்கள், பகவானை தேடினீர்கள், ஆனால் யாருடைய அறிவிற்கு எட்டுவதில்லை. இப்போது எவ்வளவு உல்லாசுடன் வெளிப்படுவது கிடையாது. இது தேக அபிமானம் என்று கூறப்படுகிறது, தேகி அபிமானம் கிடையாது. இப்போது நீங்கள் தந்தைக்கு முன்னால் அமர்ந்து உள்ளீர்கள். எல்லையில்லாத தந்தையை நினைவு செய்வதால் எல்லையில்லாத அரசாட்சி கூட
அவசியம் நினைவிற்கு வரும். அப்பேற்பட்ட தந்தைக்கு எவ்வளோ அன்புடன் பதில் கூற வேண்டும். நீங்கள் அழைத்ததன் காரணமாக தந்தை வந்துள்ளார். நாடகப்படி ஒரு நிமிடம் கூட முன்னால் பின்னால் ஆக முடியாது. தந்தையே கருணை புரியுங்கள், விடுவீங்கள். நாங்கள் அனைவருக்கும் ராவணனின் சங்கிலியில் கட்டுண்டு இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு காட்டுங்கள் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். எனவே தந்தை வழிகாட்டியும் ஆகிறார், லிபரேட்டரும் ஆகிறார், கைடாகவும் வந்துள்ளார். இப்போது எங்களையும் கூட அழைத்து செல்லுங்கள். இப்போது நீங்கள் சங்கம் யுகத்தில் நின்று உள்ளீர்கள். தந்தை சங்கமயத்தில் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது கலியுகமாகும். கோடிக்கணக்கான மனிதர்கள் உள்ளார்கள். சத்தியுகத்தில் குறைவான தேவதைகள் மட்டுமே இருப்பார்கள். எனவே அவசியம் விநாசம் ஆகியே இருக்க வேண்டும். அதுவும் கண்ணால் நின்றுள்ளது. அதனால் பாடல் உள்ளது. விஞ்ஞானத்தின் அகங்காரம் கூடையவர்கள் எவ்வளவு புத்தியை பயன்படுத்தி அறிவு தெளிவுபடுத்தி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் யாதவ சம்பிரதாயினர்கள். மீண்டும் சரித்திரம் திரும்ப நடைபெறும். இப்போதோ சத்தியுகத்தின் சரித்திரம் திரும்ப நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. तुम जानते हो हम नई दुनिया के ऊंचे पद पाने के लिए पुरुषार्थ कर रहे हैं, पवित्र जरूर बनना है। तुम जानते हो इस पतित दुनिया का विनाश जरूर होना है। बच्चे हादी तो तुम्हारे हैं, जीते नहीं करेंगे। ये कोई वारिस नहीं बनेंगे, ना शादी हादी करेंगे। बहुत गई हैं, बाकी थोड़ी रही। थोड़ा समय है, उनको भी हिसाब है। आगे ऐसा नहीं कहते हैं, अभी टाइम थोड़ा है। पहले वाले को भी जरूर शरीर छोड़े गए होंगे। नंबरवार पुरुषार्थ अनुसार जन्म लिए हैं। कोई यहाँ सोए भी हैं, दिखाई पड़ता है कि जैसे कि यहाँ के बिड्डू वो है, उनका ज्ञान की बगैर मज़ा नहीं आएगा। माँ बाप को भी कहते हैं हम तो यहाँ आएंगे। ये तो सहज समझाने की बात है। विचार जरूर होना चाहिए। लड़ाई की भी तैयारी भी हो रही है और देख भी रहे हो। आधा खर्च होता है तो इस खर्चे के लिए इस लड़ाई के सामने में ही लग जाते हैं। एरोप्लेन आदि कैसा बनाते हैं? कहते हैं घर बैठे भी सारे तलाश कर देंगे। ऐसा चीज़ें बनाते रहते हैं, क्योंकि हॉस्पिटल आदि तो रहेंगे नहीं। ड्रामा में ये भी जैसा बाप ने इशारा मिलता है, ये भी ड्रामा में नूंद है। समझाते हैं ऐसा ना हो जो बीमार पड़ जाए। मरने तो सबको ज़रूर है। राम गई हो रावण गई हो, तो योग में तो रहे। आयु बढ़ानी चाहिए, बढ़ने उनका जरूर पड़ेंगे। अपनी खुशी से शरीर छोड़ देंगे। जैसा मिसाल बनाते हैं, ब्रह्मा ज्ञानी हैं। பாபா சொல்கிறார், நாம் இப்புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நீங்கள் அறிந்து உள்ளீர்கள். அவசியம் பவித்திரம் தூய்மையாக வேண்டும். இந்த பதித்த உலகத்தின் விநாசம் அவசியம் ஏற்படும் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். குழந்தைகள் ஆகியோர் நீங்கள் இருக்கும்போது இருப்பார்கள் என்று கூற முடியாது. வாரிசும் யாரும் ஆக மாட்டார்கள். திருமணம் ஆகியவையும் செய்ய முடியாது. அதிகமான நாட்கள் கழிந்துவிட்டது. மீதி கொஞ்சம் நாள்கள் தான் உள்ளது. சிறிதளவே நேரம் இருக்கிறது. அதற்கும் கணக்கு இருக்கிறது. இதற்கு முன்பு இவ்வாறு கூறிக்கொண்டும் இருக்கவில்லை. இப்போது காலம் குறைந்து வருகிறது. யாரெல்லாம் முன்பு சரீரம் விட்டு சென்றார்களோ அவர்கள் நம்பர் பிரகாரம் முயற்சியின் படி பிறவி எடுத்துள்ளார்கள். ஒரு சிலர் இங்கு கூட வந்திருக்கக்கூடும். இங்கிருந்து பிரிந்து சென்றிருப்பார்கள் என்று பார்க்கும்போது தென்படுகிறது. அவர்களுக்கு ஞானமின்றி ஆனந்தம் வராது. தாய் தந்தையரிடம் நாங்களோ இங்கு செல்வோம் என்று கூறுகிறார்கள். இதுவோ சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். விநாசம் அவசியம் ஏற்பட வேண்டும். யுத்தத்திற்கான ஏற்பாடுகளும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். பாதி செலவோ அவர்களுடையது. இந்த யுத்தத்தின் சமான்களிலேயே ஈடுபட்டு விடுகிறது. விமானம் ஆகியவை எப்படி அமைக்கிறார்கள் கூறுங்கள். வீட்டில் அமர்ந்தபடி எல்லாத்தையும் அழித்து விடுவார்கள். அப்பேற்பட்ட பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறார்கள். ஏனெனில் ஆஸ்பத்திரிகள் ஆகியவை இங்கு உலகத்தில் இப்போது இருக்காது. நாடகத்தில் இது கூட தந்தையின் குறிப்புகள் கிடைத்தபடி உள்ளன. இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. நோய்வாய்ப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமாக உயிர் விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இறப்போதோ அவசியம், அனைவருக்கும் அவசியம்தான். இருந்துதான் ஆக வேண்டும். ராவணனும் போக வேண்டும், ராமரும் போக வேண்டும், ராவணனும் போக வேண்டும். யார் யோகத்தில் இருந்து ஆயுளை அதிகரித்து கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு அவசியம் ஆயுளும் அவசியம் அதிகரிக்கும். தங்கள் சரீரத்தை மகிழ்ச்சியுடன் விட்டு விடுவார்கள். எப்படி பிரம்மா ஞானிகள் உதாரணம் கூறுகிறார்கள். அவர்களுக்கும் பிரம்மத்திற்கு செல்வதற்காக அது போல குஷியுடன் சரீரம் விடுகிறார்கள். अपनी खुशी से शरीर छोड़ने देंगे। जैसा मिसाल बनाते हैं, ब्रह्मा ज्ञानी हैं, वे भी ब्रह्मा जाने के लिए खुशी से शरीर छोड़ते हैं, परंतु ब्रह्मा में कोई जाते ही नहीं। ना पाप कटते हैं, पुनर्जन्म में भी वह यहाँ लेते हैं।
पाप कटने के लिए युक्ति बाप बतलाते हैं कि मामेकम याद करो और कोई के याद नहीं करो। लक्ष्मी नारायण को भी याद नहीं करता है। तुम जानते हो हम पुरुषार्थ से ही हम ये पद पा रहे हैं, स्वर्ग का स्थापना हो रही है, हम पढ़ रहे हैं यह पद पाने के लिए नंबरवार पुरुषार्थ अनुसार। यहाँ की जो डिनास्टी चलती है वह बाप ने संगम पर हावी स्थापना करते हैं। तुम भाषण भी ऐसा करो जो एक्यूरेट किसी को भी बुद्धि में बैठ जाए। इस समय हम ईश्वरीय संप्रदाय और प्रजापिता ब्रह्मा मुख्य वंशावली भाई बहन हैं। हम आत्मा सब भाई बहन हैं। ब्रह्मा कुमारी कुमारी यहाँ शादी नहीं होती, ब्रह्मा कुमारी कुमारियों की शादी नहीं होती। ये भी बाप समझाते हैं कैसे कि गिर पड़ते हैं, काम अग्नि जलती है परंतु डर लगता है। एक बाप हम गिर गया तो कमाई छट हो जाएंगे, काम से हारा तो पद भ्रष्ट हो जाएगा। कमाई कितनी बड़ी है, मनुष्य पद करोड़ कमाते हैं, उनको थोड़ी पता चलेगी कि कोई समय पड़ा है, ये सब खत्म हो जाएंगे। बॉम्ब्स बनाने वाला जानते हैं ये दुनिया खत्म होनी है, हमको कोई ब्रेक है नहीं, हम बनाते रहते हैं। பாபா சொல்கிறார், எப்படி பிரம்மஞானிகள் கூறுகிறார்களோ அவர்களுக்கும் கூட பிரம்மத்திற்கு செல்வதற்கான குஷி இருக்கிறது. ஆனால் பிரம்மத்திற்கு யாரும் செல்வது கிடையாது, பாவங்கள் அழிவதும் கிடையாது. புனர்ஜன்மம் மீண்டும் இங்கு தான் இருக்கிறார்கள். பாவத்தை அழிவதற்கான யுக்தி தந்தை கூறுகிறார், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் மற்றும் வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது, லக்ஷ்மி நாராயணனையும் நினைவு செய்யக்கூடாது. இந்த முயற்சி மூலம் இந்த பதவியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. நாம் இந்த பதவியை அடைவதற்காக நம்பர பிரகாரம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களது நடக்கும் பரம்பரையானது தந்தை சங்கமத்தில் இப்போது தான் ஸ்தாபனை செய்துள்ளார். நீங்கள் சொற்பொழிவு கூட எவ்வாறு நிகழ்த்த வேண்டும் என்றால் அனைவருடைய புத்தியிலும் இது சரியாக பதிந்து விட வேண்டும். இச்சமயம் நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினுடையராக பிரஜாபிதா பிரம்மாவின் வாயுவம் செவலி சகோதரியாக இருக்கிறோம். நாம் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்களாகும். பிரம்மா குமாரிகள் திருமணம் செய்து கொள்வது கிடையாது. இதுவும் தந்தை புரிய வைக்கிறார். எவ்வாறு விழுந்து விடுகிறார்கள், காமத்தை எரிய வைக்கிறது, ஆனால் பயம் இருக்கும். ஒரு முறை நாம் விழுந்து விட்டோம் என்றால் செய்த சம்பாத்தியத்தையும் இல்லாமல் போய்விடும். காம விகாரத்தில் தோற்று விடுகிறார்கள் என்றால் பதவி மோசமானதாகிவிடும். எவ்வளோ பெரிய சம்பாத்தியமாகும், மனிதர்கள் லட்சம் கோடி சம்பாதிக்கிறார்கள். இவை எல்லாமே இன்னும் சிறிது காலத்திற்கு தான் அழியப் போகிறது என்பது அனைவருக்கும் தெரியுமா என்ன? அணுகுண்டுகள் தயாரிக்கிறார்கள், இந்த உலகம் அழியப் போகிறது, யாரோ நம்மை தூண்டுகிறார்கள், நாம் தயாரித்து கொண்டு இருக்கிறோம் என்பது அந்த விஞ்ஞானிகள் அறிந்துள்ளார்கள். अच्छा, धारणा का मुख्य साधन ज्ञान का अंदर घोटना है, अर्थात विचार सागर मंथन करना है. ज्ञान की आपस में रूह रिहान कर फिर दूसरों को समझाना है. सुस्ती है व आलस्य को छोड़ देना है. ஞானத்தை உள்ளுக்குள் அமர வைக்க வேண்டும், அழைக்க வேண்டும், ஞான மனனம் செய்ய வேண்டும். தங்களுக்குள் ஞானத்தின் ஆன்மீக உரையாடல் நிகழ்த்தி பின் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சோம்பலை விட்டு விட வேண்டும். 2வது பாயிண்ட், देह अभिमानी बन पड़े उल्लास से बाप को याद करना है. सदा ही नशे में रहना है कि हम बाप के पास आए हैं, कोड़ी से हीरा बनने हैं, हम ही ईश्वरी संतान हैं. தேக அபிமானி ஆத்மா அபிமானி நிலை ஆகி மிகுந்த உல்லாசத்துடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம் தந்தையிடம் சோழியிலிருந்து வைரமாக ஆகி கொண்டுள்ளோம் என்று இந்த போதையில் எப்போதும் இருக்க வேண்டும். நாம் ஈஸ்வரிய மைந்தர்களாக இருக்கிறோம் என்று நஷா இருக்க வேண்டும். वरदानम, ज्ञान सूर्य ज्ञान चंद्रमा के साथ साथ ही बन रात को दिन बनाने वाले रूहानी ज्ञान सितारे बहें. ज्ञान सूर्य ज्ञान चंद्रमा के साथ साथ ही बन रात को दिन बनाने वाले रूहानी ज्ञान सितारे बहें. ஞான சூரியன் ஞான சந்திரத்தின் உடன் இணைந்து இரவை பகலாக்கும் ஆன்மீக நட்சத்திரம் ஆகுங்க. இந்த வரதாத்தின் விசாரத்தை பாருங்கள். जैसा वह सितारे रात को प्रकट होती हैं, जैसा कि आप रूहानी ज्ञान सितारे हैं, चमकते हुए सितारे हैं भी ब्रह्मा के रात को प्रकट हो जाते हैं. वे सितारे रात को दिन नहीं बनाते हैं, लेकिन आप ज्ञान सूर्य ज्ञान चंद्रमा के साथी बन रात को दिन बना देते हो. ये आकाश के सितारे हैं, आप धरती के सितारे हो. वे प्रकृति का रचता है, आप परमात्मा सितारे हो. जैसा प्रकृति के तारामंडल को अनेक प्रकार के सितारे चमकते हुए दिखाई देते हैं, ऐसे आप परमात्मा तारामंडल में चमकते हुए रूहानी सितारे हो. बाबा சொல்கிறார்,
அந்த நட்சத்திரங்கள் எவ்வாறு இரவில் வெளிப்படுகிறதோ அவ்வாறே ஆன்மீக நட்சத்திரமான நீங்கள் மின்னுகின்ற நட்சத்திரமாக பிரம்மாவின் இரவில் வெளிப்படுகிறீர்கள். அந்த நட்சத்திரங்கள் கூட இரவை பகலாக்குவதில்லை. ஆனால் ஞான சூரியனாகிய நீங்கள் ஞான சந்திரனுடன் இருக்கும் நீங்கள் இரவை பகலாக்குகிறீர்கள். அவைகள் விண்ணின் நட்சத்திரங்கள், நீங்களும் மண்ணின் வாழும் நட்சத்திரங்கள். அவை இயற்கையின் சக்தி மற்றும் நீங்களும் பரமாவத்தின் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் யாவும் நட்சத்திர மண்டலம் பல ரகமாக மின்னுகிறது, பிரகாசமாக தோன்றும். நீங்களோ பரமாத்மாவின் நட்சத்திர மண்டலத்தில் மின்னுகின்ற ஆன்மீக நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். ஸ்லோகன் சேவகா சான்ஸ் மில்னா அர்த்தாத் துவாங்கே ஜோலி பர்னா. ஸ்லோகன் சேவைக்கான வாய்ப்பு கிடைப்பதே ஆசீர்வாதங்களினால் பையை நிரப்புவதாகும். अच्छा मीठे मीठे शिकलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार गुड मॉर्निंग नमस्ते. ओम शांति.